அழகி என்ன எழுதுறீங்க? என்னது? ஆமா, அதுக்குதான் லிஸ்ட் எழுதுறீங்களா? பாருங்க, என் பையன் எனக்கு செருப்பு வாங்கி கொடுக்க கணக்கு போடுறான் எவ்வளோ காசு ஆகும்ட்டு. அப்புறம் வேற என்ன எழுதுறீங்க? உனக்கு செருப்பா? வேற அப்பாக்கும். சரி, என் பையன் பாருங்க எவ்வளோ அழகாய் செருப்பு வாங்குறதுக்கு லிஸ்ட் எழுதுறாங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதுவீங்களா? பாருங்க எவ்வளோ வரும் ரேட்டு, செருப்பு ரேட்டு? 6 ரூபா வரும். 6 ரூபா வருமாடி? வாங்கிக்கலாம். சரி, 6 ரூபாய்க்கு செருப்பு வாங்க போகிறோம். ஆர்ட்ஸு எப்படி எழுதுறான் பாருங்க. 2 செருப்பு வாங்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ லிஸ்ட்டு? அதனாலயா? அதனால தான் இவ்வளோ லிஸ்ட் எழுதுறியா? எழுது எழுது பாருங்க. நீங்கள் பாருங்க, இங்கிலீஷில் பாருங்க என் பையன் எவ்வளோ அழகாக எழுதுறான் பாருங்க. அப்படி தான் எழுதுப்பா. அப்புறம் எழுதிட்டியா? எழுது மறுபடியும். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்களாங்க? இந்த பாருங்க, கணக்கு போடுறேன் இப்போவே. கணக்கு போட்டு என் பையன் எங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க போகிறான். அவனும் செருப்பாக வாங்க போகிறான். கணக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கணக்கு போட்டிருக்கீங்களா? எவ்வளோ அழகாக போடுறான் பாருங்க. அவருக்கு சூப்பர். அப்படி வேற இடத்துல மறுபடியும் எவ்வளோ கணக்கு போடுறானே. பட்ஜெட்டு பத்மநாபம் அந்த படம் ஒரு இருக்கே பிரபுது, அந்த மாதிரி பட்ஜெட் போடுறான் என் பையன். 500 ரூபாவா? சரி போதும். எழுதுறியா? சரி. அப்பாவுக்கு எவ்வளோ ரேட்டில் வாங்க போற? எனக்கு எவ்வளோ ரேட்டில் வாங்க போற? உனக்கு எவ்வளோ ரேட்டில் வாங்க போற? எவ்வளோ? 500 ரூபாயில் வாங்க போறியா? அப்புறம் அப்புறம் கவரில் போட்டு தராங்களா? சரிங்க, ஓகே, பாய்ங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஷேர் பண்ணலைன்னா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஓகே, பாய்.